ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, பிரபல யூடியூபர் இர்ஃபான பத்தி தான் பேச போறோம். இர்ஃபான பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவர் எது பண்ணாலுமே அது சர்ச்சை தானே, தெரியுமே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமா, மறுபடியும் அவர் ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இர்ஃபான பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நார்மலா ஒரு ஃபுட் ரிவ்யூல அவரோட யூடியூப் சேனல அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஸ்டார்ட் பண்ணதுல இன்னைக்கு ஃபுட்டுல எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போக முடியுமோ, எவ்ளோ அளவுக்கு வந்து மேல வர முடியுமோ, அந்த அளவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அது வந்துட்டு பை லக்காவும் இருக்கலாம். அதே சேம் டைம் வந்து அதுக்காக நெறைய அவர் எஃபோர்ட்டும் போட்டிருக்காரு. இல்ல அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆனா அவரு எது பண்ணாலும் அது வந்து சர்ச்சை ஆகிடுதா? இல்லாட்டி சர்ச்சைய ஆக்கிடுறாங்களா? இல்ல அவர் சர்ச்சையா தான் பண்ணிட்டு இருக்காரா? ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நெறைய கேள்விகள் எப்பவுமே நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இர்ஃபான் வந்து பாத்தீங்கன்னா, ஃபுட் ரிவ்யூவ தாண்டி எல்லா ஆக்டர்ஸ், எல்லா செலிபிரிட்டி, எல்லா பொலிட்டிக்கல் பெர்சன் கூடயுமே பாத்தீங்கன்னா, அவர் வந்து உட்கார்ந்து ஃபுட் சாப்பிடுற மாதிரி நெறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்கவங்கள இன்டர்வியூ பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாரு பெருசா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவரோட மேரேஜும் ஒரு பெரிய திருவிழா மாரி செலிப்ரேட் பண்ணி அதையும் தன்னோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா தன்னோட வைஃப் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு செலிப்ரேஷன் பண்ணி அதையும் தன்னோட யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருந்தாரு. சோ அதையும் தாண்டி வயித்துல இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கறத துபாயில போயிட்டு செக் பண்ணிட்டு வந்து அதை ரிவீல் பண்றதுக்குமே ஒரு பெரிய செலிப்ரேஷன்லாம் வச்சு பண்ணாரு. அதுலயும் பயங்கரமா சிக்கினாரு. அதாவது தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சொந்த காசுலே சூனிய வச்சுக்கிறதுன்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இர்ஃபானோட ஒவ்வொரு செயலுக்குமே சூட் ஆகும். சோ இது மொத்தமா இர்ஃபானுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தையோட தொப்புள் கொடியை இவரே வந்து சிசர் வச்சு கட் பண்ற வீடியோ வெளியிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுல வந்து ஹெல்த் மினிஸ்டர் எல்லாம் பேசி அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு லெவல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப மறுபடியும் அவர் இன்னொரு பிரச்சனையில வந்து சிக்கியிருக்காரு. என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டா ரம்ஜான் போச்சு. ரம்ஜானுக்காக ஓகே அவருக்கு ஒரு நல்ல மனசு இருந்திருக்கு. ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்காரு. அப்படி ஹெல்ப் பண்றதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி ஒவ்வொரு கவர் போட்டு தனியா பேக் பண்ணி தன்னோட ஒய்ஃபோட போயிட்டு ரம்ஜான் அன்னைக்கு வெளியில இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து கொடுத்திருக்காரு. ஆனா அவர் கொடுத்த விதம் அப்படின்றது ரொம்பவே தப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டே வராங்க. சோ கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அது ரொம்ப இரிட்டேட் ஆயிருக்கும். ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அது எந்த லெவல்ல நாம கொடுக்கணுமோ அந்த லெவல்ல தான் நாம கொடுக்கணும். அதை விட்டுட்டு பெரிய இதுவும் மாதிரி கார்க்குள்ளேயே உட்கார்ந்துட்டு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது பெரிய ஆளுங்க கூட யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. பட் இர்ஃபான் இப்படி பண்ணியிருக்கிறது எல்லாருமே வந்து இதுக்கு நீங்க எதுவுமே பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு வராங்க. என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா காருக்குள்ள உட்கார்ந்தபடியே ரோட்ல போற வரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரோட்டோரத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு காருக்குள்ள இருந்துட்டு இவரும் இவரோட ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு கவர் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நார்மலா நம்மளோட மக்கள் எப்படி அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட சூழ்நிலை அதை வந்து அடிச்சு புடிச்சு வாங்க வேண்டிய அளவுக்கு இருக்கு. அதனால அவங்க வந்து முன்னாடி வந்து வாங்குறாங்க. ஒருத்தர் தள்ளி விட்டு வாங்குவாங்க. நிறைய சண்டையெல்லாம் போட்டு முன்னாடி வந்து அதை வாங்குவாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்மலா ஒரு வெள்ள நிவாரணம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது கூட எப்படி வாங்குவாங்க அப்படின்றது தெரியும். பட் அதை கூட வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா டைரக்டா வந்துதான் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கையால கொடுக்குறாங்க. எல்லா விஷயமும் பண்றாங்க. ஆனா இர்ஃபான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னோட காருக்குள்ளவே உட்கார்ந்துகிட்டு கார்ல இருந்து கையை மட்டும் வெளியே நீட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கறத பார்த்த ரோட்டோரத்துல இருக்க மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எனக்கு கொடுங்க அதாவது தனக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி காருக்குள்ள கையை விட்டு அவங்க வந்து கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது இர்ஃபான் வந்து பயங்கர ஹார்ஷா சொல்றாரு. காருக்குள்ள எல்லாம் கையை விடாதீங்க. எதுக்கு காருக்குள்ள கை விடுறீங்க? எல்லாருக்கும் இருக்கு, வெயிட் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம், காருக்குள்ள கை நீட்டாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு ஹார்ஷா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட கை வந்து அவங்க ஒய்ஃப் மேல பட்டுருச்சு. அதுக்கும் டே என் பொண்டாட்டி கைடா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்லி ஒரு வார்த்தை வந்து பேசியிருப்பாரு. சோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கிறவங்க தன்னோட காரை விட்டு இறங்கி போயிட்டு அந்த கவரை 2 பேரும் சேர்ந்து இருக்கிறவங்க கிட்டேயே போய் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிக்கவே இல்லை. பெரிய ஜமீன் வீட்டு பரம்பரை மாதிரி காருக்குள்ளவே உட்கார்ந்துகிட்டு இவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்றாராம். இதுல வந்து ஒய்ஃப் மேல கைப்பற்றுச்சு, என் பொண்டாட்டி கைடா அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாராம் அப்படின்னு நான் சொல்லல.
விஜே பார்வதி வந்து இர்ஃபானை இப்படி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இர்ஃபானை வந்து தாக்கி பேசியிருக்காங்க. உண்மையில அவங்க சொன்னதுமே கரெக்ட் தான். சோ அவ்வளவு பெரிய பொக்கிஷமா நீங்க ஒய்ஃபை பாத்துக்கிறீங்க, இல்ல உங்க கார் கண்ணாடி எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்னா அப்ப எதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்றீங்க? அப்ப எதுக்கு அவங்களெல்லாம் கார் கிட்ட வர வைக்கிறீங்க? காரை ஒரு 10 அடி தூரமா நிறுத்திட்டு நீங்க இறங்கி போயிட்டு ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே. இதுதானே ஒரு ஹெல்பிங் மைண்டு. ரத்தன் டாடா அவர்கள் வந்து தன்னோட மொத்த பணத்தையும் ஏழை எளிய மக்களுக்காகவே செலவழிச்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. அந்த விஷயம் பல பேருக்கு வெளியே இப்ப வரைக்கும் தெரியாமலே இருக்கு. சோ அதுதான் உதவி அப்படிங்கிறது. சோ உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு, உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா அது நீங்க போய் டைரக்டா இருக்கிற இடத்துல போயிட்டு செய்யணுமே தவிர நீங்க இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. அது ரொம்பவே தப்பு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கூட்டமெல்லாம் வந்து கூடி அந்த கார் கிட்ட பொருள் வாங்கும்போது கார் கண்ணாடி வந்து இப்படி திரும்பி இருக்கு. உடையெல்லாம் எதுவும் ஆகல, இப்படி திரும்பி இருக்கு. உடனே அதையும் அவர் வந்துட்டு அங்க பாருங்களேன், வீடியோ காமிச்சு என் கார் கண்ணாடியோட நிலைமையை பாருங்க, என் கார் கண்ணாடி எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் வந்து அந்த வீடியோல பேசியிருக்காரு, பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர இரிட்டேட் ஆகுது. அதாவது இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, குறைக்குடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பரம்பரை பணக்காரங்கெல்லாம் சும்மாதான் இருக்கிறாங்க. ஆனா இந்த புது பணக்காரங்க பண்ற ஆட்டோ இருக்கே தாங்க முடியல அப்படின்ற மாதிரியுமே நிறைய நெட்டிசன்கள் கலாய்ச்சிட்டு வராங்க. எப்படியோ யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு போட்டு போட்டே வந்து எல்லாரும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களோட லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. அதனால மீதி இருக்கிற பணத்தை கொண்டு வந்து நம்ம ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வராங்க. ஆனா அந்த ஹெல்ப்பையும் அவங்க வீடியோவா எடுத்து போட்டு அதை ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்றது அப்படிங்கறத யாராலும் ஏத்துக்கவே முடியல. ஸோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சு தெரியாம அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அதை வந்துட்டு ஒரு பணிவா கொடுக்கணும் அப்படின்றதுதான் ஒரு வேண்டுகோளா இருக்கு. அதை தாண்டி இந்த மாதிரி காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கையை நீட்டாதீங்க, காருக்குள்ள கையை விடாதீங்க, காரை தொடாதீங்க, கண்ணாடியை பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்றது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லை. இது வந்துட்டு அந்த ஏழை எளிய மக்களையும் இல்லை இவங்க கொடுத்து அந்த பொருளை வாங்குறவங்களை இவங்க இன்சல்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவரோட சேனலை போய் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுசா புரியும், தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இர்ஃபானோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.